பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கிய பொருள். இல்லாத வீட்டில் தரிசித்த பலனே இல்லை. வீட்டில் பூஜை அறை ஒன்றுதான் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் பரிசுத்தமான மனதுடன் பக்தி பரவிய இடம். பூஜை அறையில் எவ்வளவு பக்தி உணர்வோடு நாம் கடவுளை வணங்குகிறோமோ அந்த அளவிற்கு செல்வ செழிப்புடன் வாழலாம். அப்படிப்பட்ட பூஜை அறையில் நாம் தரிசித்த பலன் கிடைக்க சில பொருட்கள் கட்டாயம் வைத்தே ஆக வேண்டும். பூஜை அறை என்பது வெறும் வழிபாட்டு இடம் மட்டுமல்ல, அது வீட்டின் நேர்மறை அலைகளை பரப்பும் ஒரு சக்தி மையம். அதனால் எந்தெந்த பொருட்களை வைக்க வேண்டும், அவற்றின் முக்கியத்துவம் என்ன என்பதையும் தெரிந்து வைத்திருப்பது அவசியம். பூஜை அறையின் ஆன்மா என்று சொல்லப்படுவது தெய்வ சிலைகள் அல்லது புகைப்படங்கள். உங்கள் குடும்பம் வழிபடும் தெய்வங்கள் விநாயகர், லக்ஷ்மி, முருகன், சாமுண்டி, ராமர், கிருஷ்ணர் அல்லது பிற தெய்வங்கள் அனைத்தையும் சுத்தமான மேடையில் நேர்மறை திசையில் வைக்க வேண்டும். சிலைகள் தாமிரம், பித்தளை, கல் அல்லது மரத்தால் செய்யப்பட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அவற்றை தினமும் தண்ணீரால் சுத்தம் செய்து புது துணியால் துடைத்து பூ, சந்தனம், குங்குமம் கொண்டு அலங்கரிப்பது முக்கியம். புகைப்படங்கள் தூசி மூட்டாமல் இருக்க பராமரிக்க வேண்டும். கலசம் பூஜை அறையில் வைக்கப்படுவது செல்வம், ஆரோக்கியம், வளம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது. பித்தளை அல்லது வெள்ளி கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதன் மேல் தேங்காய் வைத்து மாம்பழ இலைகள் அலங்கரித்து வைப்பது வீட்டில் நல்ல சக்தியை நிலைநிறுத்தும். கலச நீர் வாரந்தோறும் மாற்றப்பட வேண்டும். கலசம் வைக்கப்படும் இடம் சுத்தமாகவும் புனிதமாகவும் இருக்க வேண்டும். விளக்கு ஏற்றுவது பூஜை அறையின் இன்னொரு அத்தியாவசிய அம்சம். எள்ளெண்ணெய் அல்லது நெய் கொண்டு காலை மாலை நேரங்களில் விளக்கு ஏற்றுவது வீடு முழுவதும் ஆன்மீக ஒளியை பரப்பும். விளக்கின் வெளிச்சம் மனதில் அமைதியை தருவதோடு வீட்டில் இருள், எதிர்மறை சக்திகள் நீங்கும். இரவு முழுவதும் லக்ஷ்மி விளக்கு எரிய வைப்பதும் செல்வத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. ஊதுபக்தி, கற்பூரம் போன்ற வாசனை பொருட்கள் பூஜை அறையின் காற்றை புனிதமாகவும் சுகமான மனத்தோடும் நிரப்பும். ஊதுபத்தி எரியும் போது வரும் வாசனை மன அழுத்தத்தை குறைக்கும். கற்பூரம் ஏற்றும் போது வரும் நறுமணம், அதன் புகை ஆகியவை வீட்டில் தீய ஆற்றல்களை அகற்றும் சக்தி கொண்டவை. மணியின் ஒளி கூட எதிர்மறை சக்திகளை நீக்கி மனதில் ஆனந்தத்தை உண்டாக்கும். பூஜை அறையில் தினமும் புதிய மலர்கள், பழங்கள், அரிசி, தானியங்கள் வைத்து நெய்வேத்தியம் செய்வது வளத்தை அதிகரிக்கும் பழக்கம். அரிசி, தானியம் போன்றவை தெய்வத்திற்கு நன்றி செலுத்தும் குறியீடாக கருதப்படுகின்றன. இவையெல்லாம் எப்போதும் சுத்தமான பாத்திரங்களில்